வேர்க்கடலை வறுபட்டோடனே ஒரு வத்தல் 4 பூண்டு வறுத்தாச்சு. இப்போ ஆற வச்சு இதை பொடி பண்ணிக்கலாம். ஆற வச்சு வறுத்து வச்சது நம்ம அரைச்சிக்கலாம். பவுடர் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு வதக்கிக்கலாம். சொரக்காய் மூடி போட்டு மூடிக்கலாம். ஏன்னா சொரக்காயிலே தண்ணி விடும், அதுலேயே வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு வதக்கிறது. கேரட், பீட்ரூட், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலரிக்கலாம். மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். ஓப்பன் பண்ணலாம். பீட்ரூட், கேரட் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் கேரட் பொரியல் ரெடி. கடுகு, சோம்பு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் அரைச்ச பேஸ்ட், மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், வேக வச்ச உருளைக்கிழங்கு, குழம்பு மசாலா, ஜீரா பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர் நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்ச சுண்டல், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. அவ்வளோதான், சுண்டல் குழம்பு ரெடி. எண்ணெய், கடுகு, ஜீரகம், சோம்பு, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு, தக்காளி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஜீரகத்தூள், சாம்பார் பவுடர், வதக்கி வேக வச்ச பச்சை பயிறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், பச்சை பயிறு குழம்பு ரெடி. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, ஜீரகம், சோம்பு, வெங்காயம், ஆனியன் பேஸ்ட், சால்ட், டொமேட்டோ பேஸ்ட், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிக்ஸ் சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச ராஜ்மா நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ராஜ்மா கிரேவி ரெடி.